அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் டவுன்லைனுக்கு யாராச்சும் ஸ்டாஃப் ஐடி தெரில அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி எடுக்கணும், அது போக அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி ஃபர்கட் பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டவுன்லைனில் இருக்கிற யாராச்சும் அவங்க ஸ்டாஃப் ஐடி தெரிலன்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இந்த டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா மை டைரக்ட் கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ட் கவுண்ட்டை கொடுங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுன்லைனில் உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் ஸ்டாஃப் ஐடி வந்து ரெண்டுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ஐடி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டாஃப் ஐடியே தெரில அப்படின்னாலும் எப்படி பாஸ்வேர்டு மறந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த எஸ்பிஓ போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு சேம் இதே மாதிரி பேஜ் தான் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை வந்துட்டு இந்த இடத்துல லாகின் இருக்குது பார்த்துங்க, நம்ம லாக் அவுட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல லாகின் கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்துட்டு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து எஸ்பிஓக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தாங்களோ அந்த மெயில் ஐடி போட்டு சப்மிட் பண்ண சொல்லுங்கள். சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எஸ்பர்பா ரீசெட் லிங்க் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கைண்ட்லி செக் யுவர் மெயில் பாக்ஸ் ஆர் ஸ்பேம் ஃபோல்டர் செக் யுவர் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சுங்களா. நம்மளுக்கு வந்து எப்பவுமே மெயில் வந்து நம்ம சிலதெல்லாம் வந்து ஸ்பேமில் தான் டிடெக்ட் பண்ணி ஸ்பேமில் வச்சிரும். அதுக்காக தான் ஸ்பேம்லேயும் பேக் சொல்கிறாங்க, இன்பாக்ஸ்லேயும் பேக் சொல்கிறாங்க. நீங்கள் இன்பாக்ஸில் மட்டும் பார்த்துட்டு மெயில் வரலின்றாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம மெயில் ஐடிக்குள்ளே போயிடலாம். இப்போ மெயில் ஓப்பன் பண்ணோடனே எஸ்பிஓ ரீசெட் யுவர் எஸ்பிஓ போர்ட்டில் வந்துருச்சு. இப்படி தான் இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து எஸ்பிஓலேருந்து ரீசெட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வந்து இந்த இன்பாக்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோட் இருக்குல்லங்க, இந்த 3 கோடை டச் பண்ணிவிட்டு கீழே இந்த ஸ்பேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ வந்து தலகலாக இருக்கிற மாதிரி இதையே டச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னால நீங்கள் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கும் பாருங்கள், இந்த ரீசெட் மை பாஸ்வேர்டு இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து குரோமில் ஓப்பன் ஆகும். குரோமில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை மட்டும் இப்போ உங்களுக்கு புதுசாக என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அடுத்தது வந்து கேப் லெட்டர் கொடுத்துக்குங்க. எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வார்த்தை எழுதிக்கிங்க. அதுக்கப்புறமே ஏதோ 2 நம்பர் உங்களுக்கு பிடிச்ச 2 நம்பர் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிரும். திரும்ப இதுக்குள்ளே வந்துட்டு லாகின் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஐடி வந்து ஸ்டாஃப் ஐடி நம்ம வாங்கியிருப்போம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு நம்மளுக்கு இப்போ மாற்றிருப்போம். போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து லாகின் ஆயிரும். லாகின் ஆச்சு அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே அதை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இப்படி தான் நம்ம வந்து எஸ்பிஐயில் வந்துட்டு ஸ்டாஃப் ஐடி வாங்கணும். நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி நம்ம ஐடியை வந்து செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஐ பற்றி போடுற எல்லா வீடியோ ஒன்று அப்டேட் ஆகும். தேங்க்யூ.